வணக்கம். ஈசிஆர்லேருந்து உங்கள் சதீஷுங்க. பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு 10 ஏக்கர் ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர தார் ரோடுங்க இது. வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நல்ல சாயில், பியூர் ரெட் சாயிலுங்க இது. இதாங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி. இதாங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா 10 ஏக்கரு. இதில் பார்த்திங்கன்னா பியூர் ரெட் சாயில் எப்படி இருக்கு பாருங்க மண். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 40 தென்னை மரம் இருக்குது. இந்த மரங்கள்லாம் அதை இருக்குது பாருங்கள். 40 தென்னை மரம், மாமரம், சப்போட்டா, கொய்யா, அதுபோல் அனைத்து வகையான மரங்களும் இருக்குது. இதில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி, நல்ல சாயில். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு மரங்கள் வைக்கலாம். தர்பூசணி, வேர்க்கடலை, அதுபோல் எல்லாமே போடலாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒன்று இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பழைய வீடு. இந்த வீடியோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நெல்லி மரம். இது நெல்லி. இது பார்த்திங்கன்னா மாமரம். அங்கே பார்த்திங்கன்னா சப்போட்டா இருக்குது. இங்கே ஒரு நெல்லி இருக்குங்க, நெல்லி. இந்த லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நமக்கு தென்னை மரம் இருக்குது. நல்ல வளமான தென்னை மரங்கள் இருக்குது. இதுதாங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டியோடைய ஃபுல் வியூ. இதுதாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ், ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்குது. அது லாஸ்ட்டாக அந்த லாஸ்ட்டில் இருக்குங்க. நமக்கு ஃப்ரீ இபி சர்வீஸோட இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. இந்த பவுண்ட்ரி ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாகவே தென்னை மரங்கள் இருக்குது. நம்ம ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்போ உழுதுட்ருக்காங்க. இப்போது வேர்க்கடலை போடுறதுக்கு, விவசாயம் பண்ணுறதுக்கு அல்லது ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இடத்த. ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி பாருங்கள். இதெல்லாம் தேக்கு மரம் பாருங்கள். தேக்கு இருக்குது, தென்னை மரம் இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாருங்கள். இது சப்போட்டா. இது சப்போட்டா, வேப்ப மரம், முருங்கை மரம், அதுபோல் எல்லா மரங்களும் இருக்குது. நம்மளுடைய மண் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நல்ல சாயில் பாருங்கள், சூப்பரான சாயில், நல்ல பியூர் ரெட் சாயில். 10 ஏக்கர் நமக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. நம்ம சப் ரிஜிஸ்டர் பார்த்திங்கன்னா செய்யூர் வரும். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பவுஞ்சூர் நியரில் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருங்க. நம்ம பவுஞ்சூர் சைடும் வரலாம், நம்ம செய்யூர் சைடில் தான் வரலாங்க. ரெண்டுத்துக்கும் நமக்கு இந்த மிடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. செய்யூருக்கும் பவுஞ்சூருக்கும் வர மிடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பாருங்கள். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே இந்த டிராக்டர் விட்டு எல்லாத்தையும் உழுது இருக்காங்க. உழுது இப்போ வேர்க்கடலை, தர்பூசணி, அதுபோல் எல்லா செடிகள் போடுறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 10 ஏக்கர். 10 ஏக்கரில் ஒரு சூப்பரான ஃபார்ம் லேண்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி. ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணி தான் இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டி. இன்னும் நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம மரம் என்னென்ன மரம் வைக்கணுமோ வைக்கலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டோடைய விலை 33 லட்ச ரூபாங்க. அதாவது ஒரு ஏக்கர் 33 லட்ச ரூபா வருங்க. டோட்டலாக 10 ஏக்கரு. ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. இந்த சாயில் மண்ணில் நம்ம என்ன மரங்கள் வேணாலும் வைக்கலாங்க. அதுபோல் ஒரு சாயில். நமக்கு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இந்த ப்ரைஸில் இப்போ பார்த்திங்கன்னா இடமே எங்கேயுமே இல்லை. நல்ல இந்த ப்ரைஸில் ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது. அதையும் பார்க்கலாம் வாங்க. ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. இதில் இந்த இது இருக்குது பாருங்கள். இந்த தேக்கெலாம் நம்ம பவுண்டரியில் தாங்க வரும். தேக்கு, இந்த தென்னை மரம், சப்போட்டா, அதுபோல் இருக்கிற மரங்கள் எல்லாமே நம்ம ப்ராப்பர்ட்டியில் தான் வருது. இது பார்த்திங்கன்னா நமக்கு நெல்லிங்க. இது
நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பழைய ஓல்டு வீடு ஒன்று இருக்குன்ட்டு. அதுதாங்க இந்த வீடு தாங்க அது. இந்த வீடு தான் பழைய ஓல்டு வீடு. இது நம்ம எடுத்து கொஞ்சம் ரெடி பண்ணோம்னா நல்லாயிருக்கும் வீடு. இதாங்க அந்த வீடு. இது பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம். டோட்டலாக 10 ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க. ஈசிஆர்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 13 கிலோமீட்டர் ஈசிஆரில் டிஸ்டன்ஸில் வருங்க அது. ஓகேங்களா. ஈசிஆர் நமக்கு கூவத்தூர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வருங்க. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.